எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய தஞ்சையிலிருந்து போலீஸார் சென்னை வந்திருக்காங்க. அவர் வீட்டின் முன்னாடி குவிக்கப்பட்டிருக்கார். இப்போ உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்காக போலீஸார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அட் த சேம் டைம் அவரை 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பும் இருக்குது. என்னாச்சு? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை ஏன் கைது செய்யணும்? போலீஸார் ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க? அவர் என்ன பண்ணார்? இதில் தலைவரும் சிஎம்முமான விஜய்க்கு என்ன பங்கு இருக்குது? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ். தஞ்சையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர் தாவேக அரசுக்கு எதிராக பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ கூட்டத்தில் சிலர் ஓகேங்களா, த்ரிஷா அப்படிங்கிற நடிகையோட பேரை பல முறை கத்தியிருக்காங்க. அதை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் பேசின ஒரு விஷயம் தான் இங்கே வைரல் ஆகியிருக்கு. அது ஒரு ஆபாசமான டோனில் இருக்கிறதால இப்போது விமர்சனங்கள் பெருசாகியிருக்கு. இதை ஒட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிஎம் ஸ்டாலினை பற்றி இவர் அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மேலே கிட்டத்தட்ட 66 புகார்கள் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினை இப்போ விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க. திமுகவினர் போலீஸார் அராஜகம் அப்படிங்கிற முழக்கத்தோட இப்போ சென்னையில் போராட்டத்தில் இருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி தலைவர்களோட இந்த கண்ணியம் இல்லாத பேச்சை யார் பேசினாலும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பேசுவதற்கு சில பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதிகபட்சம் இந்த தெருக்கூட்டத்தில் பேசுகிற ஆட்களாக இருப்பாங்க. கட்சி தலைமைக்கு வரும்போது அவங்க அந்த டெக்கோரமை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் இயல்பாகவே இருக்கும். ஒரு சில இடங்களில் தலைவர்களும் கொஞ்சம் எல்லையை மீறி பேசுவது, பிலோ தி பெல்ட் பேசுவது நடைபெற்றிருக்கு. அதை எல்லாருமே கண்டிச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரை கண்டித்தோம் அப்படின்னா அவர் பேசும்போது எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை கண்டித்தோம் அப்படின்னா இவர் பேசும்போது எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்படியான ஒரு விஷயத்துல இவங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ உதயநிதி பேசினது அது ஆபாசம் துணியில் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது, சிஎம் விஜய் பேசுனப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா பேசினாங்க, அப்போது அந்த வீடியோவை இப்போ வைரல் ஆக்கிட்டு அப்போல்லாம் பேசும்போது எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு உட்காந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்போ தப்புனா யார் பேசினாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். எதுக்கு அசிங்கத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம போய் ஸ்டாப் பண்ணோம்னா, அவன் அசிங்கத்தை சாப்பிடும்போது நீ கேட்டியா, இவன் அசிங்கத்தை சாப்பிடும்போது நான் கேட்டியா, நான் அசிங்கத்தை சாப்பிடும்போது மட்டும் ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? அதை அசிங்கம், அதை செய்யாதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லத்தான் முடியும். இப்போ அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப மலிவாக போய்கிட்டு இருக்குது. தலைவர்களோட பேச்சு எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஆபாசம் தெரிக்கும் அவர் பேச்சில். திமுக ஆட்சியிலேயே அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கார். ஏன்னா அவ்வளவு கண்டனங்கள் வலுவாக இருந்துச்சு. ஸோ கைது செய்யப்பட்டிருக்கார். இன்னைக்கு பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கொஞ்சம் எல்லை மீறி பேசியிருக்கார். அதுக்கு 1000 விளக்கங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுங்க, அதெல்லாம் மக்கள் மத்தியில் சேராது. ஏன்னா இவங்க நடிகை பேரை சொல்லி கத்துனோன்னே அவரை என்ன கமெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு நாலேஜ் இருக்குது. எதுக்கு அப்படி பேசணும்? ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்காக நான் தாவேக்காவுக்கு குட் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. நீங்கள் சிஎம் விஜய் அவர் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணிடுறாரு, டேஷ் போட்டு பேசிடுறாரு. அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது, எல்லா இடத்துலையும் டேஷ் போட்டு பேசிடுறாரு. அந்த டேஷை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசினது சிஎம் விஜயா இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவரோட ஸ்பீச்சுமே அந்த அளவில் தான் இருக்குது. சிஎம் அப்படிங்கிற பதவியும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியும் ஒரு அரசு பதவி. அங்கே இருக்கும்போது பொறுப்பு இருக்கணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. போய் ஒருத்தர் சிஎம்மாக இருக்கார், ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இவங்க 2 பேரோட ஸ்பீச்சை நீங்கள் இப்படி வைங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். வெளிஸ்டேட்காரன் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான்? ஏன்னா ஒரு சிஎம் இப்படி பேசுகிறாரு. நான் லாஸ்ட் டைமே பேசினேன், என் வாயில வந்துடும் அப்படின்ட்டு சிஎம் பேசினார். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன், நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இப்போ ஒரு இந்தியா டுடேவோ டைம்ஸ் நோவோ அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க சொல்லுங்க, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க? அப்போ என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு சிஎம்ஐ பற்றி?
இப்போ இவர் பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்? அப்போ என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றியும்? இதை கேட்டோம்னா ஜென்சி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஜென்சி மக்களுக்கு இப்படி பேசினா தான் பிடிக்கும்னு எந்த ஜென்சி மக்கள் சொன்னாங்க? உங்களுக்கு சபையில் மேடையில் நாகரிகமாக பேச தெரியலை, பேச விருப்பம் இல்லை, பேச வரலை, அதை ஒத்துக்குங்க. அதை விட்டு பழியை தூக்கி ஜென்சி மக்கள் மேலே போடுவதும், மக்கள் மேலே பழி போடுவதும் ஏற்க முடியாது. நீ பொதுவாக ஆபாசமாக பேசின அப்படின்னா சில இடத்துல சிரிக்க தான் செய்வாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவன் வந்து ரசிக்கிறான், அவன் இதுதான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப அரசியல் மோசமாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியில்லை. நம்ம இதை திமுகவை சொன்னால் விஜயை கேட்பாங்க, கேட்டியான்வாங்க. அந்த விளையாட்டுக்கே போக வேண்டாம். அரசியல் நல்லா இல்லை, பேச்சு தலைவர்கள்ட்ட கண்ணியம் இல்லை. அதை வந்து வெளிப்படையாக நம்ம வந்து பேசிக்கணும். இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலினா இப்போ இதுக்காக கைது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உதயநிதிக்கான கிராஃப் பெருசாகும், உதயநிதிக்கான கிராஃப் அதிகமாகும். இது சரியா தப்பா, அதுக்காக நம்ம ஸ்டெப்பு எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தானே. போன முறை சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப மோசமாக கைது பண்ணார், யார்? ஜெகன்மோகன் ரெட்டி. இன்றைக்கி அவருக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் 20 சீட்டுக்கிட்ட இருக்கார். சந்திரபாபு நாயுடு அங்கே சிஎம்மாக இருக்கார். ஸோ இங்கே கைது நடவடிக்கை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்சியை வளர்க்கத்தான் செய்யும். அந்த லீடரோட வளர்ச்சிக்கு அது வந்து ஹெல்ப் தான் பண்ணும். ஸோ இந்த வகையிலையும் நாம் இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. கரூரில் ஏன் அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மேலே வந்து ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட திமுக அரசு ஃபைல் பண்ணல அப்படின்னா, விஜயை வளர்த்து விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை செஞ்சாங்க. பட் ஆனால் அவருக்கு வேறு ஃபேக்டர்ஸ், அவர் வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். இன்றைக்கி இந்த அரசுக்கு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினை இன்னும் வந்து என்லார்ஜ் பண்ணும். ஓகேங்களா? திரும்ப போட்டி எப்படின்னா டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நிற்கும். இதை தாண்டி நடிகை த்ரிஷாவின் பேர் கண்டினியூஸாக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து பேசுவது அநாகரிகம். ஆனால் தொடர்ச்சியாக இப்படி முன்னணியில் இருக்க தலைவர்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து அவரோட பேரை உச்சரிக்கும் போதும், அவர் வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக அரசியலுக்குள்ளே வருவதற்கான வழியை நீங்களே வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை சாதகமாக வச்சு அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாலிடிக்ஸ்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாவேக்கெல்லாம் நிறைய பேர் அவங்கள வந்து கிட்டத்தட்ட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இயல்பாக பாலிடிக்ஸ்குள்ளே வருவதற்கும் அதை வந்து மக்கள் அங்கீகரிக்கவும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நடிகர்கள் எப்படி பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்க மேலே வைக்கப்படுற விமர்சனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டி அதன் மூலயமா ஒரு சிம்பத்தியை உருவாக்கி அப்படி தான் இந்த அரசியலுக்குள்ளே வராங்க. அது இவங்களுக்கும் பொருந்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக அவங்களோட பேரை வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்குள்ளே பேசிக்கிட்டே இருக்க விமர்சனங்கள் வர அவங்க எப்போ வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். வர பை எலெக்ஷனில் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு அரசியல் விருப்பம் இருக்குது அப்படின்னா இயல்பாகவே அவங்க வந்துட்டு போகிறாங்க, அதை நம்ம யாரும் கொஸ்டின் பண்ணல. ஆனால் அதுக்கான ரூட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட விமர்சனங்கள் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே அரசியல் மேடைகளில் விமர்சனங்கள், பேச்சுக்கள் வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்குது, தரம் தாழ்ந்து பிலோ தி பெல்ட்டாக போயிட்டு இருக்குது. டெஃபினட்டாக வேறு ஸ்டேட் பொலிட்டீஷியன்ஸ் நம்மளை பார்த்தா உண்மையிலேயே சிரிப்பாங்க, இவ்வளோ ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ்நாடு பல விஷயங்களில் முன்னோடியாக இருந்தாலும் கண்ணியம் அப்படின்னு வரும்போது மட்டும் ரொம்ப பின்னாடி இருக்கும், ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும். அது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு அது உட்பட இன்னும் சில பிரிவுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கார். அவரை வந்து தஞ்சாவூருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா, இல்லை என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. போலீஸார் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த டைமிங்கில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோட ரியாக்ஷன் என்ன, அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பல விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் அடுத்த அப்டேட்டோடு இணைவோம். தேங்க்யூ.